இயற்கைக்கு நேபாள சீனா எல்லைப் பகுதி மக்கள் மீது என்ன கோபமோ தெரியவில்லை. ஏற்கனவே தந்து சென்ற பேரழிவின் ரணமே இன்னும் ஆறாத நிலையில் மீண்டும் ஒரு கொடூரத்தை நிகழ்த்த இயற்கை தயாராகி வருவதாக எச்சரிக்கை அப்பகுதி மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் காலை சீன நேபாள எல்லையையொட்டி திபெத் பகுதியில் இமயமலையில் உள்ள பனிப்பாறை ஏரியில் உடைப்பு ஏற்பட்டதால் அதனால் நேபாளத்தின் போதே கோஷி ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. பல மீட்டர் உயரத்திற்கு சேரும் சகதியுடன் பீச்சு அடித்து பாய்ந்து வந்த பெருவெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகளில் நேபாளம், இந்தியா மற்றும் சீனாவின் மீட்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இதுவரை 500க்கும் மேற்பட்ட உடல்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் 1500க்கும் மேற்பட்டோரின் நிலை என்னவானது என்பதும் தெரியவில்லை. நேபாளத்திற்கு சுற்றுலா சென்ற தமிழர்கள் உட்பட இந்தியர்கள் பலரின் நிலை என்ன என்பது குறித்தும் இதுவரை தகவல் தெரியவில்லை. இந்நிலையில் நேபாள சீன எல்லையில் உள்ள நீர்த்தேக்க அணையில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அணை உடைப்பால் மீண்டும் வெள்ளம் ஏற்பட்டுள்ள பகுதியில் சேறு கலந்த நீர்ப்பெருக்கு ஏற்படுவதால் வெள்ள பாதிப்பு ஏற்படலாம் எனவும் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ள பாதுகாப்பு படையினர், பொதுமக்கள் என அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் நேபாள காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. வெள்ள அபாய எச்சரிக்கையை அடுத்து மீட்பு பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு அனைவரும் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். காணாமல் போனதாக கருதப்படும் 1500க்கும் மேற்பட்டோரின் நிலை என்னவென்று தெரியாமல் அனைவரும் தவித்து நிற்கும் நிலையில் மீண்டும் வெள்ள பாதிப்பு ஏற்படும் என்பதால் மீட்பு பணி நிறுத்தப்பட்டுள்ளது அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.